Hello everyone, this is Dr. Sharmila from Shremitra. இனி இந்த யூடியூப் சேனலில் ஆயுர்வேதா ரிலேட்டட் வீடியோஸும் உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளுக்கு என்ன மாதிரி வீட்டில் இருந்தபடி ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள். இன்னைக்கு ஆயுர்வேதனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆயுர்வேதா அப்படின்னு வேர்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 வேர்ட் கம்பைன் ஆகியிருக்கும். ஒன்று ஆயு, இன்னொன்று வேதம். ஆயு அப்படின்னா லைஃப், வேதம் அப்படின்னா சயின்ஸ் இல்லைனா நாலேஜ்னு சொல்லலாம். ஒரு லைஃப் சயின்ஸ் இல்லைனா நாலேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதம் பொதுவாகவே நம்ம கிட்ட 2 விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு ஹெல்த்தி பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2வது அவங்க டிசீஸ் கண்டிஷன், ஏதாவது அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதனா இருந்துச்சு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து அதை க்யூர் பண்ணுறதும் ரிவர்ஸ் பண்ணுறதும் 2வது ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வகையாக ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஒன்று சமணம் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று சோதனம் ட்ரீட்மெண்ட். சமணம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல பொதுவாகவே 3 தோஷாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். வாதம், பித்தம், கபம். இந்த 3 தோஷங்களும் அதிகமாச்சினாலும் கம்மியாச்சினாலும் நம்ம உடம்புல ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு டிசீஸ்லாம் வந்து உருவாகும். இதுவே இந்த 3 தோஷாஸும் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் ஹெல்த்தியான பர்சன். ஸோ இந்த மாதிரி 3 தோஷாஸ் வந்து அதோட லெவல்லேருந்து அதிகமாகவும் கம்மியாகவும் மாறிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்டர்னல்லாக மெடிசன்ஸ் கொடுக்கறது, எக்ஸ்டர்னல்லாக ஆயில் அப்ளிகேஷன்ஸ், தெரபிஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இது சமணா ட்ரீட்மெண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் சோதனை ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த சோதனை ட்ரீட்மெண்ட் என்னன்னா, இது போல தோஷங்கள் நம்ம உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதை உடலை விட்டு வெளியே அகற்றுறது. அதாவது வாந்திக்கான மருந்து கொடுக்கறது, பேதிக்காக மருந்து கொடுக்கறது, பிளட் லெட்டிங் தெரப்பி பண்ணுறது, நேசல் ட்ராப்ஸ் வர்றது, எனிமா கொடுக்கறது, இந்த போல டீடாக்சிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து சோதனா கர்மால வரும். பொதுவாக ஒரு ஆயுர்வேத டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ரோக பலம், உங்களோட டிசீஸோட பலம் என்னன்னு பார்ப்பாங்க. உங்களுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தோட பலம் என்னன்னு பார்ப்பாங்க. உங்களுடைய டைஜஷன், மெட்டபாலிசமோட பலம் என்னன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஏஜ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காலம், என்ன சீசனில் வந்துருக்கீங்க, உங்களுடைய பிரகிருதி, உங்கள் பாடியோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் இது உங்களுக்கு சமணம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா, இல்லை சோதனம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா, இல்லை 2மே கம்பைன் பண்ணி கொடுக்கறதா அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்ககிட்ட இருக்க கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த தெரியாமல் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்களும் அது பண்ணும்பொழுது உங்களுக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது போல ஆயுர்வேதா ரிலேட்டட் வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.